அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருநிலைத்து நல்ல அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க, ஒரு நிலைத்து இவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய். இரு நிலத்தவர் இன்புற திருவடி ஓடு மன்றில் சர்க்குரு எனும் இறைவானின் குடல்கதல் பதம் போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வணக்கம் அனைவருக்கும். இன்று தினம் ஒரு அற்புதமான ஒரு நாள். வாழ்க்கையில் மறக்க முடியாத, இந்த உலகத்துக்கே பசி எனும் பெரும் பிணி பெரும் நோயை விரட்டுவதற்காக நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தர்மசாலை, பசிக்கு உணவு கொடுக்கின்ற தர்மசாலையை தொடங்கிய நாள் வைகாசி 11 இன்று 1867 வருடம் 23ஆம் தேதி 5வது மாதம் வடலூர் தர்மசாலை நமக்கு அருளி, இந்த தர்மசாலை வழியாக இந்த உலக மக்கள் எல்லாமே பசியின்றி வாழணும் அப்படி என்று துவக்கிய நாள் இந்த தினம். 154 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 154 ஆண்டுகளும் அணையா அடுப்பு அப்படின்று உலகத்தில் இருக்குது. உலகத்திலே பல கோடி செல்வ சீரும் சிறப்புமாக இருக்கின்ற இடங்கள், வழிபாட்டு ஸ்தலங்கள் நிறைய உண்டு. இருந்தாலும் 154 ஆண்டுகளாக மக்களுடைய வயிற்றில் எரிகின்ற பசி தீயை அணைக்க வேண்டும் என்பதற்காக விறகுகளால் ஏற்படுத்தப்பட்ட தீயை அணைக்காமல் அணையா அடுப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரே இடம், உலகத்திலே ஒரே இடம் எது அப்படின்னாக்கா நம்முடைய வடலூர் தர்மசாலை எரிகின்ற அடுப்பு தான். அந்த அடுப்பு ஜாதி மதம் மொழி இனம் இப்படி எதுவும் பார்க்காமல் எல்லா மக்களும் பசி அப்படின்று உண்டு அப்படின்னாக்கா எல்லா வகையான அந்த பசி உள்ள எல்லா மனிதர்களும் தன்னுடைய பசியை ஆற்றி வைக்க கூடிய ஒரு அடையாள சின்னமாக, பசி ஆற்றுகின்ற ஒரு இடமாக வள்ளல் பெருமானால் நமக்கு நிறுவிய தினம் இன்று வைகாசி 11. வள்ளல் பெருமானுடைய வாழ்வை நம்ம 2 விதமாக பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று அப்படின்னாக்கா 1865க்கு முன்னாடி வள்ளல் பெருமான் 1823 பிறக்கிறார். 1823 பிறந்து 1865 வரைக்குமான ஒரு வாழ்வு. அது சமயங்கள் சார்ந்து இருக்கும். வள்ளல் பெருமான் இருந்த சமயங்கள் சார்ந்து இருக்கும். அப்பொழுது வள்ளல் பெருமானார் சமயங்கள் மதங்கள் சைவ சித்தாந்தம் சார்ந்த நூல்களும் சைவ சித்தாந்தம் சார்ந்த கோயில்களுக்கும் வள்ளல் பெருமானார் சென்று வள்ளல் பெருமான் சைவ சமயத்தை சார்ந்த நூல்களும் அதனை சார்ந்த பாடல்களும் அதனை சார்ந்த ஒரு வழிபாட்டு முறைகளும் நடைமுறையில் வள்ளல் பெருமான் ஆரம்பிச்சிருப்பார். 1865க்கு பிறகு வள்ளல் பெருமானுடைய வாழ்வியல் முறை எப்படின்னா, கடவுள் அருளை பெறுவதற்காக, அதாவது கடவுள் அருளை உண்மை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அறிமுகம் செய்தார். அப்ப அறிமுகம் செய்கின்ற அந்த வேலையில அந்த உண்மை கடவுளை ஜாதி மதம் சமயம் எல்லாவற்றையும் கடந்த அந்த அருட்பெருஞ்சோதி கடவுளை அடையணும் அப்படின்னாக்க அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகளை நமக்கு அறிமுகம் செய்தார். அதற்குண்டான வழிபாட்டு முறைகளை அவர் வள்ளல் பெருமான் அறிமுகம் செய்கின்ற பொழுதுதான் நமக்கு சில ஒரு அற்புதமான ஒரு வினோதமான சில ஒரு மேம்பாட்டான ஒரு வழிபாட்டு முறைகளை நமக்கு வள்ளல் பெருமான் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக அறிமுகம் செய்வதை நாம் பார்க்க முடியுது. அப்படி நமக்கு வள்ளல் பெருமான் அறிமுகம் செய்யும்போது 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிக்கிறார். அந்த சங்கம் ஆரம்பித்த உடனடியாக 1867 2 வருஷம் கழிச்சு இந்த அருட்பெருஞ்சோதி கடவுளை அடைவதற்கு
தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னாக்க அது வந்து தர்மம்ங்கிறார். அதாவது உயிர்களுக்கு வருகின்ற பசியை நீக்குகின்ற அந்த வழிபாடு, அந்த வழிபாட்டின் வழியாக அந்த உண்மை கடவுளை வந்து அடைய முடியும் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வந்து அறிய முற்படுகிறார். அப்படி அறிந்து முற்படிக்கும் போது அந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் இவருக்குள்ளேயே வந்து கலக்கிறார். கலந்து யார் ஒருவர் பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவிக்கின்ற விரதத்தை, அந்த செயலை வழிபாடாக வைக்கின்றார்களோ அவர்களுக்கே தன்னுடைய உலகத்தை, தன்னுடைய அருளை வந்து நான் வந்து தரேன் அப்படின்ற செய்தியை வந்து அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து வள்ளல் பெருமானுக்குள் கலந்து வள்ளல் பெருமானுக்கு அறிவித்து, அவர் அறிவித்த வண்ணமே இந்த தர்மசாலையை தொடங்குவதாக வள்ளல் பெருமான் ஆங்கங்கே திருவள்ளுவர் பாராந்திருமுறையிலும் உரைநடை பகுதியிலையும் நமக்கு வந்து இந்த குறிப்புகள் வந்து வள்ளல் பெருமான் தெரிவிக்கிறார். அப்போ அந்த தர்மசாலையை ஆரம்பித்து, இந்த தர்மசாலை ஆரம்பிக்கிற அன்றைக்கு வந்து அது வரைக்கும் எழுதிய இந்த 1865 1867 வரைக்கும் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற 3 பகுதி, ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பகுதி, ஜீவகாருண்ய ஒழுக்கம் 2ஆம் பகுதி, ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3ஆம் பகுதி, 3 பகுதியை எழுதி அதற்கு வந்து விளக்கம் அளிக்கின்ற தினமாகவும் இந்த தினம் இருக்குது. அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3 பகுதியிலையும் இந்த ஒரு மனிதனுக்கு பசி ஆற்றுவிப்பது எப்படி விரதமாக இருக்கும், அப்போ ஒரு மனுஷனுக்கு ஜஸ்ட் சாப்பாடு போட்டால் எப்படி கடவுளர்களை பெற முடியும், ஒரு கடவுளர்களை பெறணும்னா கும்பாபிஷேகம் செய்யணும், 12 ஆண்டுகள் வந்து யோகம் செய்யணும், 12 ஆண்டுகள் வந்து வாசியை நிறுத்தணும், சந்நியாசம் கடைப்பிடிக்கணும், யோக பயிற்சிகளை முயற்சி அடையணும், முதிர்வு பெறணும், இப்படியெல்லாம் இருந்த அந்த வழிபாட்டில் வந்து ஜஸ்ட்டு ஒரு உயிர்களுக்கு உணவை கொடுப்பதனால் ஒரு மேலான கடவுளை இதுவரை யாரும் அடையாத ஒரு கடவுள் நிலையை எப்படி அடைய முடியும் அப்படி என்ற ஒரு மாபெரும் கேள்விகளுக்கு யுக யுகமாக இந்த உலகத்தில் நடைபெற்று வந்த வழிபாட்டு முறைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்த ஒரு தினமாக இந்த தினம் வந்து நமக்கு அமைந்திருக்கிறது. ஏன்னா இதற்கு முன்னாடி நமக்கு தர்மசாலைகள் அன்னதானத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லாமல் அற்றா அடிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வழிப்பொழி அப்படின்னு திருக்குறளுக்குள்ள சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதையே வழிபாடாக சொல்லலை. தவங்கள் யோகங்கள் செய்வாங்க, அந்த தவங்கள் யோகம் செய்கின்றதிலே அன்னதானமும் செய்யணும், கோயிலை கட்டணும், கும்பாபிஷேகங்கள் செய்யணும், இப்போ நிறைய வழிபாட்டு முறைகள் யோகங்கள் செய்யணும், அதில் வந்து அன்னதானமும் செய்யணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுவதே ஒரு வழிபாடாக கொண்டது வந்து நம்முடைய தோற்றுவித்த சமரச சுத்த சன்மார்க்கம். அந்த இது ஏன் வழிபாடாக கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தான் வள்ளல் பெருமான் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3 பகுதி சொல்கிறார். அதில் வள்ளல் பெருமானார் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சொல்லும்போது அறிவி விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே வழிபாடுங்கிறார். உனக்கு நீ அறிவான ஒரு வழிபாடை செய்யணுமா, ஒரு தெளிவான வழிபாட்டை செய்யணுமா, ஒரு புரிதலான வழிபாட்டை செய்யணுமா, உனக்கு வந்து உண்மையான வழிபாட்டு செய்யணுமா, இல்லை உண்மையான கடவுளை நீ வந்து கடவுள் தன்மையை நீ வந்து அடையணுமா அப்படின்னாக்க உனக்கு முதல்ல அறிவி விளங்கணுங்கிறாரு. அறிவி விளங்கணும், அடுத்தது கடவுள் பால் அன்பு விளங்கணும், எல்லா உயிர்களிடத்திலும் கருணை விளங்கணும். நல்லா 3 விஷயங்கள் வள்ளல் பெருமான் வந்து வலியுறுத்துகிறார். உனக்கு முதல்ல அறிவி விளங்கணும், 2வது கடவுள் பால் உனக்கு அன்பு விளங்கணும், எல்லா உயிர்கள் பால் உனக்கு வந்து கருணை விளங்கணும். அப்போ கருணை அன்பு அறிவு விளங்கணும்னா அங்கே உன்னிடத்தில் வந்து ஜீவகாருண்யம் விளங்கணுங்கிறது. ஜீவகாருண்யம் விளங்கினாதான் அன்பும் அறிவும் உடனாக விளங்கும், அதனால் உபகார சக்திகள் விளங்கும், உபகார சக்தினால் எல்லா உயிர்களும் தோன்றும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். எல்லா நன்மைகளும் அப்போ தான் தோன்றுங்கிறார், அருளும் கடவுளர்களும் அப்போ தான் தோன்றும், முத்து சித்தி இன்பங்களும் அப்போ தான் தோன்றுங்கிறார். அப்போ உனக்கு அறிவு அன்பு விளங்கணும், அதுக்கு ஜீவகாருண்யம் விளங்குகிறார். ஓகே, ஜீவகாருண்யம் விளங்கணும்னா நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இப்போ காட்டில் இருக்கின்ற மிருகங்கள் ஒரு மிருகமும் இன்னொரு மிருகமும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழுமா அப்படின்னா வாழாது. இப்போ ஒரு மான் இருக்குது, மானுடன் வந்து புலி வந்து சார்ந்து ஒன்றோட ஒன்று உறவு பாராட்டி ஒன்றை ஒன்றை சார்ந்து வாழுமா அப்படின்னா வாழாது. அதுபோல் ஒரு பறவையும் ஒரு பாம்பும் வந்து சார்ந்து வாழுமா அப்படின்னா வாழாது. எந்த உயிர்களையும் எந்த உயிரும் சார்ந்து வாழாத இடம் எது என்றால் காடு. அப்போ அந்த காட்டில் சார்ந்து வாழாத
ஒரு ஒழுக்கம், ஒரு செயல்முறை, ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு பெயர் புல் ஒழுக்கம் அப்படின்னு வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சொல்றார். அது வந்து புல்லொழுக்கம். புல்லொழுக்கம் இருக்கின்ற இடத்தில் ஒரு உயிர்களையும் 100 உயிர்களையும் சார்ந்து வாழாது. அப்ப அங்க சார்ந்து வாழாத புல் ஒழுக்கம் இருக்கின்ற இடத்தில் வந்து கடவுள் அருள் ஜீவகாருண்யம் வந்து விளங்காதுங்கிறார். ஓகே, ஜீவகாருண்யம் எங்கே விளங்கும் அப்படின்னாக்க, இப்போ நாட்டில் நாம் வாழ்கிற மனிதர்கள் வாழ்கிற இடத்துல ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும் சார்ந்து வாழ்வான். ஒரு மனிதனை ஆடு சார்ந்து வாழும், ஒரு மனிதனை கோழி சார்ந்து வாழும், ஒரு மனிதனை மற்ற உயிரினங்கள், பூனைகள், நம்ம வளர்க்க குதிரைகள், இந்த மாதிரி உயிர்களை நாம் வந்து வளர்க்கலாம், நம்மளை சார்ந்து வாழும். அப்போ ஒரு உயிரை இன்னொரு உயிர்கள் சார்ந்து வாழும். மனிதனும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சார்ந்து வாழ்கிறான். சட்டை ஒருத்தன் நெய்யறவன்கிட்ட வந்து விவசாயம் செய்கிறவன் சார்ந்து வாழ்கிறான். விவசாயம் செய்கிறவங்கிட்ட வந்து மற்ற தொழில்கள் செய்கிறவங்க சார்ந்து வாழ்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனையும் 100 மனிதர்களையும், ஒரு உயிரையும் 100 உயிர்களையும் சார்ந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறைக்கு பேர் இகலோக ஒழுக்கம். இந்த இகலோகம் ஒழுக்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கதான் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் விளங்கும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் விளங்குகின்ற இடத்தில் அன்பும் அறிவும் உடனாக விளங்கும். அன்பும் அறிவும் உடனாக விளங்கினால் அங்க வந்து உபகார சக்தி, கடவுளுடைய அருள் வந்து விளங்கும். கடவுளுடைய அருள் விளங்கினால் அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் தோன்றும். நினைத்ததை நினைத்தபடி நடக்கும். பேரின்ப வாழ்க்கை தொடு முடியும். முத்தி சித்தி இன்பங்கள் வந்து அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப ஒரு மனிதர்கள் இன்னொரு மனிதர்களும் சார்ந்து வாழ்கின்ற இந்த உலகத்தில் தான் ஜீவகாருண்யம் விளங்கும். அப்படி என்றால் ஒரு உயிர்கள் பசியினால் வருந்துகின்ற பொழுதும், பசியானால் அவஸ்தப்படுவார்கள் என்று தெரிந்த பொழுதிலும், அந்த உயிர்களை கண்ட நாம் அவர்களை பசி நீக்கணும். பெருமானார் வந்து சொல்றார். ஏன் அவர்களை பசி நீக்கணும்? அவன் யாரு? அவன் எந்த நாட்டுக்காரன், எந்த ஜாதிக்காரன், எந்த ஊருக்காரன்? எதுக்காக நான் அவன் பசிக்கு என் உழைப்பெல்லாம் நான் உண்டாக்குன உணவை அவனுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மனிதர்களுக்கு இப்போ எல்லாத்துக்கும் இந்த கேள்வி இருக்குது. என் தம்பிகளுக்கு நான் கொடுப்பேன், என் உறவுகளுக்கு கொடுப்பேன், என் சொந்தக்காரனுக்கு கொடுப்பேன், என் உறவினர்களுக்கெல்லாம் நான் உணவு கொடுப்பேன். ஆனால் இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் முன்னப்பிட தெரியாத ஏதோ ஒரு மனிதர்களுக்கு நான் ஏன் உணவு கொடுக்கணும், அவன் நான் ஏன் நினைக்கணும் அப்படின்ட்டு நாம் நினைக்கும் போது, அப்படின்னு ஒரு கேள்விகள் நமக்கு எழும்போது, அதுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வள்ளல் பெருமான் எல்லாம் சொல்கிறார். இயற்கை உண்மையாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி இறைவனால் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் ஆன்மா ரீதியாக சகோதர சகோதரிகள். உடலால் நான் கருப்பாகிறேன், இன்னொருத்தர் சிவப்பாகிறார். ஜாதியினாலும் மதத்தினாலும் மொழியினாலும் குடும்பத்தினாலும் நான் வந்து வேறு, அவர்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற ஆன்மாவும் எனக்குள் இருக்கின்ற ஆன்மாவும் ஒரே இறைவனுக்கு பிறக்க வைக்கப்பட்டது, ஒரே தாய்க்கு பிறந்தது, ஒரே தந்தைக்கு பிறந்தது. அப்போ ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தால் அவர்களும் நாம் சகோதரர்கள் தானே, உடன் பிறந்தவர்கள் தானே. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றார். உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்குள் இருக்கின்ற ஆன்மா தான் உண்மை, உடல் வந்து பொய். அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஆன்மாவானது கடவுளால் படைக்கப்பட்டது, ஒரே கடவுள் ஒரே இறைவனால் படைக்கப்பட்டது. அப்போ ஆன்மா ரீதியாக நம்ம பார்த்தோன்னா அந்த மனிதனும் அந்த உயிரும் நாமும் சகோதரர்கள். அப்போ ஒரு சகோதரர்கள் துக்கப்படுவதை கண்டபோதும், துக்கப்படுவார்கள் என்று அறிந்த பொழுதும் மற்ற சகோதரர்களுக்கு உருக்கம் உண்டாவது இயல்பு தானே. அப்போ மற்ற சகோதரர்கள், மற்ற மனிதர்கள் பசினால் வருந்துகின்ற போது அந்த உயிர்களுக்கு, அந்த சகோதரர்களுக்கு நம் உணவு கொடுத்து அவர்களுடைய பசி நீக்குவது நம்முடைய சகோதர உரிமை தானே, சகோதர பாசம் தானே. அந்த சகோதர பாசம், சகோதர உரிமைகள் இருக்கின்றவர்கள் அனைவரும் கடவுளுடைய அருளுக்கு தகுதியானவர்கள், தரமானவர்கள். அவர்கள் தான் தரமானவர்கள் அப்படி என்பதுதான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் 3 பகுதியில் நமக்கு மிக மிக வலியுறுத்தி சொல்லப்படுவது என்ன என்றால், ஒரு உயிர்கள் பசியினாலேயோ கொலையினாலேயோ அவஸ்தப்படும் போது, அவஸ்தப்படும் அப்படின்ட்டு நமக்கு தெரிந்த பொழுதிலும் அந்த உயிர்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு நம்மளால் இயன்ற வரைக்கும் அந்த உயிர்களுக்கு அந்த வருகின்ற அந்த பசிங்கிற நோயை, பசிங்கிற துன்பத்தை உணவு கொடுத்து நம்ம நீக்கணும். நீக்க முடியாத பட்சத்தில் மற்றவர்களுடைய உதவி கொண்டாவது அவர்களுக்கு அந்த பசியை நீக்கணும். மற்றவர்களுடைய உதவி கொண்டு நீக்க முடியல பட்சத்தில் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனையாக செய்துக்கணும். ஐயோ, அது என் சகோதர ஆன்மா பசியினால் கஷ்டப்படுது, அந்த உயிர்களுக்கு உணவு கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கணும்னு சொல்கிறார்.
எப்படி நம்முடைய அண்ணன் தம்பிகள் வந்து ஒரு துன்பத்தினால் துன்பப்படுவார்கள், துன்பப்படுவதை நம்ம கண்ட பொழுது நம்மளால் முயற்சி பண்ணி அவர்களுடைய துன்பத்தை நீக்க முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைப்போம், எங்கள் அண்ணனுக்கு அந்த துன்பத்தை நீக்கணும், எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறார், கடவுளே அந்த இறைவா அவர்களோட துன்பத்தை நீக்கி அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம். அதே உணர்வு என்றைக்கு நமக்கு வருகின்றதோ அந்த இடத்திலே நமக்கு இறைவன் நம் உள்ளத்தில் வந்து விளங்குவார், உள்ளத்தில் வந்து தோன்றுவார். மற்ற உயிர்கள் பசியினால் கஷ்டப்படும் போது, கொலையினால் கஷ்டப்படும் போதும் அவர்கள் துன்பத்தை தம் துன்பமாக நினைக்கின்ற அந்த ஆன்ம நேய உணர்வுகள் வருகின்ற அந்த கணமே இறைவன் நம் உள்ளத்தில் வருவார். வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்றார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரியும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை ஓக்கின்றார் யாவர் அவர் உள்ளந்தான் சித்துருவா எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் அறிந்தேன். கடவுள் வாழ்கின்ற இடம் எது? கோயிலா? கடவுள் வாழ்கின்ற இடம் எது? சர்ச்சா? கடவுள் வாழ்கின்ற இடம் எது? மசூதிகளா? மற்ற வழிபாட்டு ஸ்தலங்களா? ஒரு கல்லாலையும் மண்ணாலையும் சிமெண்டாலையும் ஏற்படுத்தி வச்ச இடத்துல கடவுள் விளங்குவாரா? கடவுள் இருப்பாரா அப்படின்னு பார்த்தால் அது கடவுள் விளங்கலைங்கிறது ஒரு பக்கம். ஆனால் வள்ளல் பெருமானுடைய அறிவு என்பது 12 அறிவு. வள்ளல் பெருமானுடைய ஞானம் என்பது 12 அறிவிலிருந்து இதுவரை யாரும் அறியாத ஒரு நிலையிலிருந்து, யாரும் தீண்டாத ஒரு வெளியிலிருந்து, இதுவரைக்கும் யாரும் அடையாத ஒரு கடவுள் நிலையிலிருந்து நமக்கு ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை நமக்கு வந்து சொல்றார். அது உண்மை எது என்னன்னா, கடவுள் இருக்கின்ற இடம் என்பது எது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு வள்ளல் பெருமான் பதில் சொல்றார், எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட வித்தியாசம் பேதம் பார்க்காம எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல யார் ஒருவர் எந்த உள்ளம் நினைக்கிறதோ அந்த உள்ளம்தான் சித்துருவா எம்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை கடவுள் விளங்குகின்ற இடம் என நான் தெரிந்து கொண்டேன், நீங்களும் அந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அப்ப மற்ற உயிர்களை நம் சகோதர உரிமையோடு நம்ம பார்க்கின்ற பொழுது மற்ற உயிர்களுடைய துன்பத்தை, மற்ற உயிர்களுடைய பசியை நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம தரத்துக்கு ஏற்ற மாதிரி நீக்குகின்ற பொழுது அதையே உண்மை வழிபாடாக, தரமான வழிபாடாக, என்றும் அழியாத அடையக்கூடிய ஒரு வழிபாடாக, ஒரு யோகமாக, ஒரு ஞானமாக அறிவித்த நாள் தான் இன்று வைகாசி 11 தர்மசாலை தொடங்கிய நாள். இந்த தர்மசாலை தொடங்குகின்ற பொழுது இந்த தர்மசாலைக்கு ஒரு விளம்பரம் வள்ளல் பெருமான் வந்து 1867 வைகாசி 11ஆம் தேதி சொல்றார். அதில் வள்ளல் சொல்லும்போது நமக்கு சொல்றார், கல்வி கேள்விகளால் பகுத்தறியத்தக்க அறிவுடைய உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் அனைவருக்கும் வந்தனம் செய்து அறிவிக்கை. நமக்கு ஒரு அறிவிக்கிறார். வள்ளல் பெருமான் தர்மசாலையில் இருக்கின்றவருக்கு சொல்வதை போன்று இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஆங்காங்கே அறிவிப்புகள், கட்டளைகளை வந்து வள்ளல் பெருமான் சொல்லுவார். அப்ப கல்வியினாலும் கேள்வியினாலும் பகுத்தறிவினாலும் தக்க அறிவுடைய உயர் பிறப்புங்கிறார். எல்லா பிறப்பிலையும் உயர் பிறப்பாக பெற்றவர்கள் யாரு அப்படின்றால் மனித பிறப்புங்கிறார். அப்படி பெற்ற கொண்டவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு அறிவிக்கை வள்ளல் பெருமான் சொல்றார். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னாக்க, உலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க பிரயோஜனத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் மனித பிறப்புகளாக பெற்று பெறும் இந்த பிறப்பினுடைய பிரயோஜனம், யூஸ், எதுக்காக நம்ம பிரயோஜனக்காக பிறந்தோம். ஒரு ஆடு மாடு பிறந்திருக்குதுனாக்கா அது வேற. ஒரு மனிதர்கள் பிறந்ததுன்னா உயர் பிறப்புங்கிறார், அறிவுடைய பிறப்புங்கிறார், பகுத்தறிவு பிறப்புங்கிறார், கிடைப்பதற்கரிய பிறப்புங்கிறார், அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்றலாம் நமக்கு வந்து சொல்ல. பிறப்பு மனிதனுடைய பிறவி வந்து ஏதோ ஒரு நோக்கத்தை அடையும் பொருட்டு, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு லட்சியத்தை அடைவேன் என்பதற்காகத்தான் இந்த மனித பிறப்பு அப்படின்ட்டு நமக்கு சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வள்ளல் பெருமான் சொல்ற. அப்ப அந்த ஏதோ ஒன்று என்ன அப்படின்று காலம் உள்ள போதே, ஒரு 100 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் இந்த காலம் உள்ள போதே அறிந்து நம்ம அடைய வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். என்ன, ஏன் நம்மளாம் மனுஷனா பிறந்தோம், மனுஷனா பிறந்தா என்ன பிரயோஜனம்? புலகுடி பெற்றுக்கிறதுக்கா, இல்லை வீடு கார் வாங்கி வாழ்றதுக்கா, இல்லை மற்ற பதவியில் போய் பெறதுக்கா, இல்லை பெருமை? எதுக்காக இந்த மனுஷன் வந்து பிறவி எடுத்தான், இந்த ஆன்மா அந்த மனுஷ பிறவி எதுக்காக எடுத்தது அப்படின்னு சொல்லும்போது வள்ளல் பெருமான் சொல்றார்,
எல்லா அண்டங்களையும், எல்லா போனங்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா செயல்களையும், எல்லா பயன்களையும் தமது பரிபூர்ண இயற்கை விளக்கமாகி ஒன்றி விளக்கம் செய்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற அந்த ஒப்பற்ற பெருவ வாழ்வை அடைவதே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க பிரயோஜனம் என்று வரைய வேண்டும். வள்ளல் பெருமை சொல்றார், எல்லா உயிர்களையும், எல்லா உலகங்களையும், எல்லா ஜீவனங்களையும் தன்னுடைய அருளால, பரிபூர்ண அருளாட தோன்ற வச்சு, அதை வாழ வச்சு, அதை இறக்க வச்சு, எல்லா செயல்களையும் செய்கின்ற உண்மை கடவுள் யாருனாக்கா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த உண்மை கடவுளுடைய இன்பத்தை, அருளை பெற்று யாரு? மனிதர்கள் பெற்று, நாம மனிதர்கள் எக்காலத்திலையும், எந்த இடத்துலையும், எந்த விதத்தினாலும் கொஞ்சம் கூட தடைபடாம ஒப்பற்ற மரணமில்லா பெருவாழ்வாக வாழ்வதற்காகத்தான் இந்த மனித பிறவி எடுத்தோம் அப்படி சொல்றார். அப்போ மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்காக தான் இந்த மனுஷ வாழ்வு எடுத்ததாக பிரயோஜனம். இந்த மனுஷ பிறப்பை எடுத்ததனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மரணமில்லா பெருவாழ்வை அடையணும் அப்படின்றதுக்காக தான். நாம் என்ன நினைக்கிறோம்? பிறந்தா இறந்துதான் ஆகணும், பிறப்புன்னு ஒன்று தான் இறப்பு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம மரணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் வள்ளல் பெருமான் அக்செப்ட் பண்ணுவதில்லை. கரணமெல்லாம் கலங்க வரும் மரணம் உனக்கு மற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உன்மனது கண்மனமோ வன்மனமோ அறியேங்கிறார். உன்னுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், கர்ணமெல்லாம் கலங்கடிக்க வருகின்ற மரணம் எப்படி நீங்க சம்மதிக்கிறீங்க? என்னுடைய மனம் மரணத்தை சம்மதிக்காது, கொஞ்சம் கூட சம்மதிக்காதுங்கிறார். இந்த மரணத்தை நம்ம தவிர்த்திடலாம் அப்படி என்பதுதான் சுத்த லட்சியமே. மரணத்தை தவிர்ப்பணும் என்பதற்காக தான். அப்ப மனுஷனா பிறந்தது யூஸ்ஃபுல். எதுக்காக மனுஷனா பிறந்தோம் அப்படின்னாக்க மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்காக தான். கடவுளுடைய பூரண இன்பத்தை அடையணும், வாழணுங்கிறார். அப்படி என்றால் நமக்குள்ள உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவா சொல்றார். தப்பாலே சகத்தவரையெல்லாம் சாக துணிந்து, தப்பு செய்யறதுனால தான் மனுஷன் செத்து போறாங்கிறார். அப்ப இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா அவர்கள் இந்த வேத பாடம் நடந்தவர்கள், ஏதோ தவறாக இருந்தவர்கள் தான் இறந்து போயிருப்பார். அந்த காரணத்தினால தான் அவர்கள் இறந்து போயிருப்பார்கள். ஆனால் மனிதன் என்பவன் இறப்பதற்காக வர பேரின்ப வாழ்க்கை, மரணமே இல்லாத ஒரு வாழ்வை, ஒரு கடவுள் தன்மையை அடைவதற்காக உடம்பு இவனுக்கு, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் இந்த மனித தேகம் எடுப்பதனுடைய பிரயோஜனம் அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்த கேள்வி. சரி, இந்த இயற்கை இன்பம் வாழ்வு பெற்று தடைபடாம வாழ்கிறது தான் இந்த மனித பிறப்பனுடைய பிரயோஜனம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த அருளை எப்படி நாம அடைய முடியும்? இப்படி இந்த நிலையை, இந்த கடவுள் தன்மையை நாம எப்படி பெறுறது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு சொல்றார், கடவுளுடைய இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடுமெனில் ஜீவகாரிய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும், அல்லது வேற எந்த வழியினாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும். இந்த கடவுள் அருளை, மரணமில்லா பெருவாழ்வை எப்படி பெற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஜீவகாரணிய ஒழுக்கத்தினால தான் பெற முடியும், மற்ற எந்த வகையினாலும் கொஞ்சம் கூட பெற முடியாதுங்கிறார். அப்படின்னாக்க மற்ற எந்த வழியாலையும் பெறக்கூட முடியாது இந்த அருளை. அப்படின்னாக்க இவ்வளவு வழிபாட்டுக்காக இத்தனை கோடி, இத்தனை லட்சங்கள், இவ்வளவு நேரங்கள், கால் கடுக்க வரிசையில் கால் கடுக்க நிற்கிறது, கால் கடுக்க வழிபாட்டுக்காக அளவு குத்துறது, மற்ற வழிபாட்டு முறைகள் செய்யறது, போட்டு சிலுவை தூக்குறது, அளவு குத்துறது, அக்னி மிதிக்கிறது, இதனால எந்த வழிபாட்டும் எந்த கடவுளர்களையும் பெற முடியாது அப்படின்னு வள்ளல் பெருமான் இங்கே தீர்க்கமாக முடிவாக சொல்றார். இது ஒரு பூரணமான ஒரு கடவுள் அருள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இது அரைக்குறையான ஒரு அருள் நிலையிலிருந்து கொடுக்கப்படலை. அப்ப வள்ளல் பெருமான் சொல்ற ஜீவகாரணத்தினால தான் கடவுள் அருளை பெற முடியும். அதனாலதான் அளவு குத்தனவங்க மற்ற வழிபாடுக்கு செய்கின்றவர்கள் எல்லாம் சுடுகாடுக்கு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த உண்மையான வழிபாடு செய்யாததுனால தான் எல்லாரும் மரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். சரி, இந்த ஜீவகாரண ஒழுக்கத்தினால்தான் பெற முடியும் அப்படின்னாக்க
ஜீவகாருண்ய ஒழுக்கத்துடைய லட்சியம் என்ன அப்படின்னாக்க, எந்த வகையினாலும் ஆதாரம் இல்லாமல் ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்கின்ற பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்கின்றதே முக்கிய லட்சியம். ஜீவகாருண்ய செய்யறதுனுடைய நோக்கம், லட்சியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாமல் பசியால் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்க, அந்த ஏழைகளுக்கு அந்த ஆபத்தை, பசிக்கு உணவு கொடுத்து அந்த ஆபத்தை நீக்குவது தான் இந்த ஜீவகாருண்யம் செய்யறதுனுடைய முக்கிய லட்சியம் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஜீவகாருண்யம் நடத்த வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் கடலூர் தாலுக்காவை சேர்ந்த வடலூர் அப்படிங்கிற பார்வதிபுரத்தில் இந்த தர்மசாலை அப்படிங்கிறது ஏற்பட்டப்பட்டிருக்குது அப்படின்னு வள்ளல் பெருமை சொல்றார். அந்த தர்மசாலை என்பது பலருடைய சகாயத்தினால் உதவியால்தான் நிலை பெற வேண்டும். அதனால் ஜீவ தயவு உடைய புண்ணியர்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் பொருளுதவி கொடுத்து இந்த பொருளுதவி செய்து தர்மசாலைக்கு நடத்தி அதனால் வருகின்ற இந்த ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு வள்ளல் பெருமானார் அறிவிக்கை கோரிக்கை வெளியிடுறார். அப்போ அந்த பசி, ஏன் அந்த பசிக்கு உணவு கொடுக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன? பசிக்கு உணவு கொடுப்பது ஒரு வழிபாடா? பசிக்கு ஜஸ்ட் சாப்பாடு கொடுக்கறது ஒரு பெரிய வழிபாடா? அது ஒரு முக்கிய வழிபாடா சொல்றீங்களே அப்படின்ட்டு நாம் ஒரு கேள்வி கேட்டோம். அப்படின்னாக்க அதுக்கு வள்ளல் பெருமானார் ஒரு பதில் சொல்றாரு. உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியானாலும் ஒரு நிமிஷத்தில் எல்லா உலகத்தையே வெல்லத்தக்க உடைய வீரனாக இருந்தாலும் இல்லை 3 ஆசைகளை, மண் பெண் பொன் ஆசைகளை ஒழித்து உண்மையை நிலை அறிஞ்சி பிரம்ம அனுபவத்தை பெற்ற ஜீவன் முத்தன் இருந்தாலும், இவர்கள் எல்லாம் இப்படிலாம் வல்லமை உடையவர்களாக இருந்தாலும் பசி அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க அவங்க மனம் இழைத்து போயிடும், வலி குலைந்து போயிடும், அனுபவம்லாம் தடைப்பட்டு வருந்துகின்றார்கள். அப்படி உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்திகள், யோகிகள், ஞானிகள், வீரன்கள் கூட இப்படியே கஷ்டப்படுறாங்க இந்த பசி வந்தா அப்படின்னாக்க, எந்த வகையிலையும் ஆதாரமில்ல ஏழைகளுக்கு பசி வந்தால் என்ன பாடுபடுவாங்க? உச்சி வெதும்பும். பசி வந்த உடனே ஏழைகளுக்கு உச்சி வெதும்பும், பிரம்மந்திரம் காது முதலாம் அடைப்படும், காதுலாம் கும்முன்னு காது கேட்காது, கண்ணு பஞ்சடைஞ்சு போயிடும், நாசி மூக்குள் தண்ணி வரத கூட நின்றுடும், பெருமூச்சு விடுவாங்க. பசினால் உணவு கிடைக்காம பெருமூச்சு விடுவாங்க, கண்ணுலாம் பஞ்சடைஞ்சு எரிஞ்சு போயிடும். இவ்வளோ அவஸ்தைகளும், வாக்கு தடுமாறும், ரோமெல்லாம் அப்படியே சோர்ந்து போகும், மலஜலங்களெல்லாம் வெதும்பி போயிடும், பற்களெல்லாம் ஆடும், ரத்த ஜலங்களெல்லாம் சூழும், சுக்கிலம் தன்மை மாறி வறண்டு போகும், எலும்புகள்லாம் அப்படியே குழைந்து போகும், நாடி நரம்புகள்லாம் வளம் இழந்து மெலிந்து போயிடும், வயிறு அப்படியே எரியும், பகிர்னு எரியும், மனசு தளர்ந்து நினைவு மாறும், புத்தி கெட்டு நிலை மாறும், சித்தமெல்லாம் கலங்கி திகைப்பேறும், அகங்காரம்லாம் குலைஞ்சு போயிடும், அச்சம் உண்டாகும், நம்முடைய உயிர் பிரகிருதிலாம் சுருங்கிடும், கடவுளுடைய விளக்கமும் ஆன்ம விளக்கமும் மறைந்து போயிடும், தாப சோபங்கள் சோகமே உண்டாகும். இவ்வளோ அவஸ்தைகள் ஒரு பசித்த ஏழைகளுக்கு காலையில் உணவு சாப்பிடல, மதியமும் சாப்பிடலனாக்க ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே காலை உணவும் மதிய உணவும் சாப்பிடாத ஏழைகளுக்கு இது போன்ற ஒரு அனுபவங்கள், இது போன்ற ஒரு அவஸ்தைகள் எல்லாம் ஏற்படும். யாருக்கு? பசி வந்தா. அப்போ அப்படி பசிக்கிறவங்களுக்கு இந்த பசிங்கிற அவஸ்தை எல்லா உயிர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்குது. அப்போ பசி உள்ளவனுக்கு கடவுளுடைய விளக்கமும் அவனுடைய ஆன்ம அறிவும் விளங்காது. அதனால் அந்த நேரத்தில் நம்ம போய் உணவு கொடுத்து அந்த பசியை நீக்கும்போது அவனுடைய உள்ளத்தில் கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் கண்களும் மற்ற உறுப்புகளும் தெளிவு பெற்று இயங்குது. அப்போ அவ்வளோ துன்பத்தில் அவ்வளோ உயிரே போகின்ற ஒரு உயிர் பயப்படுறவனுக்கு அவனுக்கு உணவை கொடுத்து அந்த பசியை நீக்குவது தான் உண்மையான ஜீவகாருண்ய வழிபாடு. ஏன் பசிச்சவளுக்கு உணவு கொடுப்பது வழிபாட்டா வள்ளல் பெருமான் வச்சானே? பசி ஒன்று ஏற்பட்டுட்டா இவ்வளோ அவஸ்தைகள் வரும். ஒரு நோயோட ஒரு மனிதன் ரொம்ப காலம் இருக்க முடியும், ஒரு செல்வம் இல்லாமல் ஏழையாக ரொம்ப காலம் இருக்க முடியும், ஒரு மனைவி இல்லாமல் இருக்க முடியும், ஒரு காசு பணம் இல்லைங்க ரொம்ப காலம் வாழ முடியும், ஒரு தாகத்தோட கூட கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியும். ஆனால் பசியோட ரொம்ப காலம் இருக்க முடியாது. 1 நாள் 2 நாள் 3 நாள், அதுக்கு மேலே அந்த மனிதனுக்கு இவ்வளோ அவஸ்தைகள் ஏற்பட்டு இறந்து விடுவார்கள். அப்போ எந்த துன்பத்தினோட கூட இருக்க முடியும், ஆனால் பசிங்கிற துன்பத்தினோட ஒரு மனிதன் ரொம்ப காலம் வாழ முடியாது.
அதனால தான் அந்த பசிக்கு உணவு கொடுத்து ஆதாரம் இல்லை, எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாமல் ஏழைகளுக்கு பசி நேரிட்ட போது அவர்களுக்கு கருணையே உள்ளவர்களாக நாம் இருந்து அந்த பசிங்கிற ஆபத்தை நம்ம நீக்கணும் அப்படின்னா அதனால் நமக்கு கடவுள் கொடுப்பது ஆன்மா லாபம், கடவுளோட அருள். அந்த கடவுளுடைய அருளை வச்சு ஆணவம் கண்மம் மாயை நம்ம ஆன்மாவில் இருக்கின்ற மாயை நீக்கி நாம் பேரின்ப வாழ்க்கை அடையலாம். அதனால் பசிக்கு உணவு கொடுப்பதே பசி நீக்குவதே ஒரு வழிபாடாக வைத்த ஒரு நாள் தான் என்று இன்றைய நாள் அப்படின்ட்டு வள்ளல்பெருமான் வைகாசி 11 பார்வதிபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த தர்மசாலை விளம்பரத்தை நமக்கு அருளியிருக்கின்றார். அதுபோல் தர்மசாலையில் 1867 ஆரம்பிச்சுட்டு ஒரு 3 ஆண்டுகள் தர்மசாலை நிலை பெறுது. தர்மசாலை நிலை பெறும்போது அப்பப்போ கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வள்ளல் பெருமான் கொடுக்குறார். அது அந்த தர்மசாலை நிறுவுவர்களுக்கு மட்டுமல்ல, தர்மம் செய்கின்ற நாம் அனைவருக்கும் தர்மசாலை பாதையில் கருணை பாதையில் வழிபாட்டு பாதையில் நாம் இருக்கின்ற நம் அனைவருக்கும் வள்ளல் பெருமான் அவ்வப்போது கட்டளையாக அறிவித்ததையும் நாம் பார்க்கலாம். அப்போ 1870 வள்ளல் பெருமான் அன்பர்களுக்கு இட்ட சாலை கட்டளைங்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஒருவனை பற்றி அனந்த பேர்களுக்கு நன்மை உண்டாம் என்பதை உண்மையாக நம்பியிருங்கள். என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். நான் இன்னும் கொஞ்ச தினத்தில் திருவுருள் வளத்தால் வெளிப்படுகின்றேன். அது பரியந்தும் பொறுத்திருங்கள். நான் மிகவும் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன். அஞ்ச வேண்டாம். சாலையை லகுவாக நடத்துங்கள். திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன சொல்றார் வள்ளல் பெருமான் அப்படின்னாக்க, ஒருத்தவங்களால பல பேர்த்துக்கு நன்மை உண்டாகும் அப்படின்ட்டு நீங்கள் உண்மையாக நம்புங்கிறார். அதாவது தன்னை சொல்றார். நான் இந்த தர்மசாலையை மற்ற வழிபாடுகள்லாம் விட்டுட்டு தர்மசாலையை ஜீவகாரணி செய்யுங்க அப்படின்னு சொல்வதனால நீங்கள் சந்தேகம் பட வேணாம். என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியமாக நன்மை கிடைக்கும். நான் சொல்வதை நீங்கள் முறையாக நடத்துனீங்க அப்படின்னாக்க என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிறார். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுத்துருங்க. ஐயோ இன்னைக்கு இவ்வளோ நாளாக சாப்பாடு போடுறேனே, ஜீவகாரணி செய்யணும், இன்னும் எனக்கு அருள் வேலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். நான் கண்டிப்பாக உங்களுக்குள் உங்கள் உள்ளத்துக்குள் உங்கள் ஆன்மாக்குள் வெளிப்பட்டு உங்கள் மல ஆணவம் கண்மம் மலங்களை முழுது நீக்கி உங்கள் கடவுள் அருளுக்கு நான் கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் கவலைப்படாத, அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பொறுத்துருங்க. கண்டிப்பாக நான் வெளிப்பட்டு உங்களுக்கு அருள் தருவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியும் ஒரு உத்தரவாதத்தையும் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அவ்வளோ இந்த தர்மசாலை வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு சமாதி கட்டளை அப்படின்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். சமாதி கட்டளையில் தர்மசாலையில் கர்ம காலத்தினாலும் மற்ற கால பேதத்தினாலும் யாருக்காவது மரணம் ஏற்பட்டால், உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டால் அவங்களுக்கு நினைச்சு நீங்கள் அழுகோல் செய்ய வேணாம். அவங்க திரும்ப நம்ம கூட எழுந்திருச்சு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர்களை மண்ணில் போட்டு புதைங்க அப்படின்னு சொல்கிறார். கணவன் இருந்தால் தாலி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் கணவன் இருந்தால் பொட்டு பூவெல்லாம் அழைக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சமுதாய புரட்சி கருத்தி வள்ளல் பெருமான் சாலை சம்பந்திகளுக்கு சமாதி கட்டளையாக வள்ளல் பெருமான் சொல்கிறார். அவங்களுக்கு கர்மாதி காரியங்கள் அது போன்ற எந்த காரியங்கள் செய்ய வேண்டாம். இறந்தவங்களுக்கு ஒரு நாளில் எல்லா சொந்தக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க பேரில் நீங்கள் ஜீவகாரணி செய்யுங்க, அருட்பா படிங்க, வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சன்மார்க்க சம்பந்திகளுக்கு வள்ளல் பெருமான் ஒரு ஒழுக்க கட்டளையும் சொல்கிறார். 1872 சன்மார்க்க சம்பந்திகளுக்கு சாலையில் உள்ளவர்களுக்குன்னு சொல்கிறார். சாலையில் உள்ளவர்கள் அப்படின்னா தர்மங்கள் செய்கின்ற நம் அனைவருக்கும் இட்ட ஒழுக்க கட்டளை. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை. சன்மார்க்க சங்கத்தில், சன்மார்க்க சாலை பழக்க வழக்கத்தில், ஜீவகாணி ஒழுக்கத்தில் நம்ம வழிபாடு செய்கின்ற சன்மார்க்கிகள் நாம் அனைவரும் நமக்காக சொல்லப்பட்ட ஒழுக்க கட்டளை என்னன்னாக்க, இந்த சாலையால் எனக்கு மிகவும் சலிப்பு உண்டாகிறது. தர்மச்சாலைகள் தர்மங்கள் செய்கின்ற போது நமக்கு அவ்வப்போது நம்முடைய குடும்பத்தினாலேயோ இல்லை உலகத்தின் உள்ளவர்களையோ பல்வேறு சலிப்புகள் கூட உண்டாகலாம். ஏன்னா மக்கள் ஒரு அறியாத நிலையில், ஒரு புரியாத வாழ்க்கை நிலையில் இருப்பாங்க. அப்போ சோம்பேறிகளுக்கெல்லாம் என்ன சாப்பாடு போடுறீங்க, அவனுக்கு கை கால் இல்லையா, அவன் சமைச்சு சாப்பிட்டுக்க மாட்டானா, அவனுக்கு போய் உணவு கொடுக்குறியே, அப்படி இப்படிலாம் பல்வேறு வகையான சலிப்புகளை நமக்கு உண்டாக்குவாங்க. ஆனாலும் வள்ளல் பெருமான் அந்த சலிப்பு நமக்கும் மற்றவங்களுக்கும் உபத்திரம் செய்யும். அதனால் நம்ம சலிப்பு உண்டாகாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, சன்மார்க்க சங்கத்துக்கு, சன்மார்க்க ஒழுக்கத்துக்கு ஒத்து, அருட்பால் சொல்லக்கூடிய ஒழுக்க விஷயங்களுக்கு ஒத்து
நம்ம சன்மார்க்க சங்க அன்பர்கள் அனைவரும் வாய் அடங்கி மனம் அடங்கி இருக்கணும். இதுதான் மிகப்பெரிய விஷயம். நம்ம வாய் அடங்கி மனம் அடங்கி நம்ம இருக்க மாட்டோம். ஏதாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சாப்பாடு வந்து வடலூர் வந்து காசு கொடுக்குறாங்க, அதனால தான் சாப்பாடு போடுறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. சாப்பாடு போடுறதுனால இவங்களுக்கு சம்பளம் வருதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு போடுறதுனால இவனுக்கு ஏதோ ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பி ஃபேமஸ் ஆகிறான் அப்படி சொல்லுவாங்க. சாப்பாடு போட்டு இவன் வந்து அரசியலில் நிற்க போகிறான்னு சொல்லுவாங்க. வள்ளலார் பேரில் சாப்பாடு போட்டு இவனுக்கு புகழை தேடுறான்னு சொல்லுவாங்க. இப்படி உலகம் என்னென்னமோ வாயில் நம்ம நினைச்ச முடியாத விஷயங்கள்லாம் அந்த உலகம் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துலலாம் நம்ம அதுக்கு அந்த கருத்துங்களுக்கு, அந்த புற கருத்துங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நாம் என்ன பண்ணணும், வாய் அடங்கி மனம் அடங்கி வாழணும். வாய் அடங்கி மனம் அடங்கி இல்லைனாக்க நமக்கும் சலிப்பு உண்டாயிடும், அவர்களுக்கும் சலிப்பு உண்டாகும். நமக்கும் அந்த வாய் அடங்கி மனம் அடங்கி இல்லாததன் காரணம் நமக்கும் பல துன்பங்கள் வரும், நம்மளால் மற்றவங்களுக்கும் பல துன்பங்கள் வரும். அதனால் அப்போ நம்ம அந்த விஷயத்தினால் ஐயோ வள்ளலார் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம ஜீவகாரணிகள் ஆரம்பித்து நம்ம வாய் அடங்கி மனம் அடங்கி இல்லாததுனால பின்னால் வர்றதை நாம தான் அனுபவிக்கணும். போய் வள்ளல் பெருமாட்ட போய் சொல்லக்கூடாது, ஐயா நீ செஞ்சதுனால தான் நான் செய்தேன், நீங்கள் சொன்னதுனால தான் நான் கடைப்பிடிச்சேன், ஆனால் எனக்கு இந்த உலகத்துலலாம் இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு இந்த தர்மச்சாலை நடத்துனால இவ்வளோ சலிப்பு வருது அப்படின்னு கடவுளை நம்ம வந்து குற்றம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து பகுத்தறிவாக விளங்கிக்கணும். இந்த உலகம் வந்து மாயினால் உலகம் வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையில் போய்கொண்டு இருக்குது. அப்போ இந்த உண்மைகள் வந்து இந்த உலகத்துக்கு புரியறதுக்கு சில பேர்த்துக்கு புரியும், சில பேர்த்துக்கு வந்து ஆன்ம விளக்கம் இல்லைனாக்க புரியாது. அறிவு விளக்கம் மன விளக்கம் இருக்கும். எதில் இந்த உலக விஷயங்களில் அறிவு விளக்கமும் கரணங்கள் விளக்கம் கூட இருக்கும். ஆனால் ஆன்ம விளக்கம், ஆன்மாவில் கருணை விளக்கம் இருந்தால் தான், உண்மை அறிவு இருந்தால் தான் இந்த விஷயத்தை, இந்த பசிச்சவனுக்கு உணவு கொடுக்கின்ற ஒரு சர்மச்சாலை விஷயத்தை, ஒரு முக்கியமான இந்த ஒரு தகவலை வந்து புரிந்து கொள்ளணும்னாக்க ஆன்ம விளக்கம் இருக்கணும், கருணை இருக்கணும். ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு வந்து கருணை உள்ள இருக்கின்ற இடத்துல தான் இந்த கடவுள் அருள் வந்து விளங்குவார். அப்போ கருணை இல்லாதவர்களுக்கு இந்த விஷயம், இந்த சன்மார்க்கம் வந்து இருக்காது, புரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சாலைகள், ஏதாவது கஷ்டங்களை வந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு ஏதாவது குறைகள் சொல்லிக்கொண்டே இந்த உலகம் இருக்கும். அதனால் நாம் வந்து தடைப்படாமல் ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நாம் அவங்கள்ட்ட மறு வாக்குவாதம் செய்கிறது, மனம் அடங்காமல் மற்ற விஷயங்களை செய்கிறது, இந்த உலகத்துக்கு எதிராக ஏதாவது பண்ணுறது. மற்ற சன்மார்க்க சாதுக்களை கூட சில பேர் சாப்பாடு போடுவாங்க, சில பேர் போட வேணாம்பாங்க. அதனால் கூட நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம வந்து கஷ்டப்பட்டு சொல்லி கொண்டு இருப்பது, அவர்களிடம் நாம் வந்து ஆர்கியூமெண்ட் சொல்கிறது, இதெல்லாம் செய்தால் நாம் தான் அனுபவிக்க வேண்டும். இதுக்கு சன்மார்க்கமோ வள்ளல் பெருமானை பொறுப்பாக மாற்று வந்தாலோ, தர்மச்சாலை நடத்துவதனால் வருகின்ற மற்ற விஷயங்கள் வந்தாலோ வள்ளல் பெருமான் பொறுப்பு ஏற்க மாட்டார். ஏனென்றால் தர்மச்சாலை நடத்துவது மட்டும் முக்கியமல்ல, தர்மச்சாலை நடத்தும் போதும் ஜீவகாரணிகள் செய்யும் போதும் அடங்கி நம்ம இருக்கணும். உலகம் எதுவோ சொல்லிட்டு போகுது, நம்ம மன அமைதியோடு வள்ளல் பெருமானுக்காக நம்ம செய்கிறோம், நாம் தலைமையில் சிறமேல் கொண்டு நாம் செய்கிறோம். அதனால் அவர்களுக்கு இன்பமும் வர, அதனால் ஏற்படுகின்ற பெருமைப்பாடும் தேவையில்லை, அதனால் சொல்லுகின்ற ஊதாசீனம் அந்த ஏளனமும் நமக்கு தேவையில்லை. ரெண்டையும் நம்ம சமமாக பாவித்து தான் ஜீவகாரணியங்கள் நடத்தணும். ஜீவகாரணியங்கள் செய்யும்போது எங்களுடைய அனுபவத்தில் நிறைய அந்த மாதிரி ஏளனங்கள் பேச்சுகள்லாம் வரும், இதுதான் இயல்பு. ஆனால் நாம் என்ன பண்ணோம், அதுலேருந்து ஒதுங்கி நம்ம வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். அதுக்கு நம்ம மனம் அடங்கி நம்ம வாய் அடங்கி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை கட்டளையாகும், ஒரு ஒழுக்க கட்டளையை வள்ளல் பெருமான் 1872 வந்து வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதுபோல் ஜீவகாரணியை நாம் செய்யும்போது நம்ம நிறைய விஷயங்களை மனதில் பதிய வைத்து கொண்டு செய்யணும். நிறைய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான ஒரு புரிதலையும் நம்ம ஜீவகாரணிகள் செய்கின்ற போது செய்யணும். அந்த கேள்விகள், அந்த புரிதலுக்கு எல்லாம் வள்ளல் பெருமான் ஜீவகாரணி ஒழுக்கம் 1, 2, 3 பகுதியில் வள்ளல் பெருமான் வந்து சொல்கிறார். சரிய வழிபாடுகள், கிரிய வழிபாடுகள், மற்ற யோக வழிபாடுகள், ஞான வழிபாடுகள், இந்த 4 வகையான வழிபாடுகள் செய்திருந்தாலும் ஜீவகாரணியத்தினால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு சாவி, ஒரு கடவுள் அருள், அது இல்லாமல் சரியகிரியை செய்துட்டோம், யோக வழிபாடு செய்துட்டோம், ஞான வழிபாடுகள் செய்து கொண்டும் நம்ம வந்து கடவுள் உலகத்துக்கு போயிட்டு அந்த கடவுள் கதவுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு உள்ளே போக முயற்சி செய்தோம் அப்படின்னாக்க கடவுள் தடுத்துடுவார். ஏன் தடுத்துடுவார்னாக்கா, உங்ககிட்ட ஜீவகாரணிங்கிற சாவி இருக்குதா, என்கிட்ட இல்லை சாமி, நான் பெரிய யோகி, நான் பெரிய ஞானி, நான் பெரிய சாமியார், நான் பெரிய ஃபாஸ்டர், நான் பெரிய பூசாரி, நான் பெரிய நீ எந்த சொன்னாலும் உங்ககிட்ட ஜீவகாரணியம் சாவி இருக்குதா?
ஜீவகாரணியம் செய்து அதனால் உண்டாகின்ற அருள், கடவுள் அருள் என்ற சாவி இருக்குதா அப்படின்னு கேட்பார். இல்லை அப்படின்னு நான் சொன்னாக்க, நீ யோகியா இருந்தாலும் ஞானியா இருந்தாலும் என்னுடைய கடவுள் உலகத்துக்கு மோட்ச வீட்டுக்கு நான் விட மாட்டேன். நீ போயிட்டு அந்த ஜீவகாரணியங்கள் செய்து அருட்பா படித்து அந்த ஜீவகாரணிங்கிற சாவியை எடுத்துகிட்டு வந்தாதான் நான் என் உலகத்துக்கு உன்னை விடுவேன் அப்படின்னு கடவுள் சொல்லுவாராம். அதனால் ஜீவகாரணியம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும், பெரிய யோகி பெரிய சாமியார்களாக இருந்தாலும், அவர்கள் ஜீவகாரணிங்கிற சாவியை சம்பாதித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்துக்கு மீண்டும் திரும்புவார்கள் அப்படிங்கிற ஒரு புது சட்டத்தை வந்து வானு உலகத்தில் கடவுள் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஜீவகாரணியம் செய்யாமல் யாரும் மோட்சம் அடைய முடியாது. இன்றைக்கு ஜீவகாரணியம் செய்யாமல் யாரும் முத்தி சித்தி இன்பங்களை அடைய முடியாது. இன்றைக்கு ஜீவகாரணியம் செய்யாமல் யாரும் பிறவியை ஒழிக்க முடியாது. பிறந்து இறந்து செத்து தான் போகணும் அப்படி என்கின்ற ஒரு சட்டத்தை வந்து கடவுள் வந்து நீ வான் உலகத்தில் வந்து இயற்றி இருக்கிறார். அந்த கடவுளுடைய சட்டத்தை வந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற சமயங்களும் மதங்களும் மற்ற கடவுள் மார்க்கத்தில் உள்ளவர்களும் அப்டேட் செய்து கொள்ளணும் அப்படின்னு நான் இதை சொல்றேன். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த உலகம் வந்து செய்யணும். வான் உலகத்தில் ஏற்படுகின்ற சட்ட மாற்றங்களை கடவுள் சட்டம் புரிந்து கொள்ளணும். அதை வந்து தன்னுடைய வழிபாடுகளில் அதையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். மற்றும் கோழி வழிபாடு மற்ற வழிபாடுகள் செய்வது ஓகே. அது கூட வந்து நீங்க ஜீவகாரணிங்கிற வழிபாடு இல்லைனாக்க நீங்க செய்கின்ற வழிபாடுகள் வந்து மாயாஜால வித்தையா மாறிடும். ஒரு உண்மையான வழிபாடா மாறாது. அதனால வான் உலகத்தில் அவ்வப்போது வந்து காலத்துக்கு ஏற்ப இயற்கையை வந்து சட்டத்திட்டங்களை மாற்றிக்கொண்டே வருகிறது. ஒரு காலத்தில் 1000 ரூபாய் நோட்டு செல்லுன்னுச்சு, இன்னைக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க, செல்லாது. அப்போ இந்த சட்டத்தை நம்ம வந்து அப்டேட் செய்து கொள்ளலை. 1000 ரூபாய் நோட்டு நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கிறோம்னாக்க வெளி உலகத்தில் போயிட்டு 1000 ரூபாய் நோட்டு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணும் போது தான் தெரியும் நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்ச 1000 ரூபாய் செல்லாத போனதுன்னு. அது மாதிரி கடவுள் உலகத்தில் கடவுள் அருளை பெறணும் அப்படின்னாக்க அந்த மனித குலத்துக்கு ஒரு சட்டம் விதிக்கப்பட்டிருக்குது. என்ன சட்டம் அப்படின்னாக்க, ஜீவகாரணியம் யார் ஒருவரெல்லாம் ஜீவகாரணியம் செய்து பசித்த உயிர்களுக்கு பசிக்கு உணவு கொடுத்து அதனால் ஜீவகாரணியம் செய்து ஜீவகாரணத்தினால் உபார சக்தி ஏற்படுத்தி கொள்ளலை, கடவுள் அருளை ஜீவகாரணத்தினால் பெற்றுக்கொள்ளலைனாக்க மற்ற வழிபாடுகளாக செல்லாத வழிபாடுகளாக நீ கடவுள் ஆக்கிட்டாரு. இந்த உண்மையை, இந்த அற்புதமான ஒரு உண்மையான தகவலை, கடவுள் உலகத்தில் மாற்றப்பட்ட சட்ட மாற்றத்தை நாம் அனைவரும் ஏற்று புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் செய்கின்ற வழிபாடுகள், நாம் செய்கின்ற செலவுகள், நாம் செய்கின்ற அந்த கால விரயம், யோகங்கள், மூச்சு பயிற்சிகள் மற்ற எந்த வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாடுகளாம் செல்லாத வழிபாடுகளாக ஆகிடும். பிறவி வீணாக போயிடும். உலகத்தில் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் எல்லாம் உங்களுடைய பிறவி வீண் செய்துக்காங்க. கிடைப்பதற்கரிய இந்த பிறவியை பெற்றும் நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த கடவுள் அருளை பெறாமல், இந்த கடவுள் சட்ட வழிபாட்டு மாற்றத்தை புரிந்து கொள்ளாமல் உங்கள் வழிபாட்டையும் வழிபாடுகள் செய்கின்ற செலவையும் செல்லாத வழிபாடா செல்லாத விஷயமா ஆக்கிடாதீங்க. எல்லாம் பேன் செய்யப்பட்ட வழிபாடுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு உங்கள் பிறவியை விரயம் செய்யாதீங்க. வள்ளல் பெருமான் நம்ம மேல் கருணை கொண்டு ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நான் அடையும் பேற்றினை நீதான் அடைத பொருட்டேங்கிற. நான் ஏன் இதை சொல்கிறேன்னாக்க உங்கள் மேல் கருணை கொண்டு சொல்கிறேன். நான் அறிஞ்ச அதே கடவுள் அருளை நீங்களும் பெற வேண்டும் என்ற ஒரு ஆண்மை நேயத்தோட ஒரு சகோதர உரிமையோடு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சத்தியம் செய்து சொல்கிறார். 5 சத்தியம் பண்ணி சொல்கிறார். இந்த ஜீவகாரணத்தை வழிபாடா நீங்கள் கொன்றீர்கள் எனால், இந்த சன்மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை வழிபாடா சுத்த சன்மார்க்கத்தை வழிபாடா கொண்டீங்க அப்படின்னாக்கால் நிச்சயமாக உங்களுக்கு முத்தி சித்தி இன்பங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வள்ளலார் வந்து 5 சத்தியம் பண்ணி இந்த உலக மக்களுக்கு சொல்றார். சற்றும் அஞ்சேல் இப்படி சொல்றார் வள்ளல் பெருமான் அருட்பால் சொல்றார். சற்றும் கவலைப்படாதீங்க, நம்மளை வந்து நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர். நீர் இனி நன் முத்தியும் நாணமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 அப்படின்னு 5 சத்தியம் கொண்டார். நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தை ஜீவகாரணத்தை வழிபாடாக கொண்டிருந்தால் உங்களை நித்தியமான நெறியில் இந்த கடவுள் நானும் செலுத்துவேன். இதை கொண்டு சற்றும் நீ அஞ்சேலுங்க, கொஞ்சம் கூட சற்றும் அஞ்சேல் என் நெஞ்சகமே. நம்மளை பார்த்து
ஒரு ஆண்மநேய உரிமையோடு சொல்கிறார். நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, ஐயோ கிடைக்குமா கிடைக்காதா உண்மையா பொய்யானு நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜீவகாருண்யத்தை உண்மையான வழிபாடாக கொண்டீர்கள் ஆனால் உங்களை நித்தியமான நெறியில் இந்த கடவுள் செலுத்துவார் அப்படின்ட்டு 5 சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கார். அப்போ வள்ளல் பெருமான் செய்த அந்த 5 சத்தியத்தை 5 உண்மையை நம்ம மனதில் மேல் புரிந்து கொண்டு உள்ளத்தில் தெரிய வைத்துக்கொண்டு ஆன்மாவில் பதிய வைத்துக்கொண்டு இந்த வைகாசி 11 ஜீவகாருண்யம் கொடுத்த நாள், தர்மசாலை தொடங்கிய இந்த நாளில் ஜீவகாருண்யத்தையே முதன்மையாக வழிபாடாக எல்லாம் கொள்ளணும். சுத்தசன் மார்க்கத்தையே உண்மையான வழிபாடாக உண்மையான மார்க்கமாக கொண்டு நீவர்கள் அனைவரும் உண்மை கடவுளை முத்தி சித்தி இன்பங்களை அடைய வேண்டும், அன்னமலா வாழ்வு அடைய வேண்டும் என்று எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை வணங்கி உங்கள் ஆன்மையாக இந்த நன்னாளில் இது நாள் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் உங்களிடம் இந்த ஒரு உண்மையை இந்த ஒரு தகவலை பரிமாறிக்கொண்டதில் எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு நன்றி கூறி இதுவரை பார்த்த கேட்ட உங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன, அங்கே விளங்கி அருட்பெரும் ஜீவமே. யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. நன்றி, வணக்கம்.